Hello guys, welcome to my channel. சுவையான சுரக்காய் சாம்பார் 5 லிட்டர் குக்கரில் சுலபமா தயார் செய்வது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிஞ்சு சுரக்காய் ஒன்று எடுத்து தோல் சீவி சின்னதா கட் பண்ணி வைக்கணும். நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு துவரம் பருப்பு எடுத்து நன்கு கழுவி அதே டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 3 பூண்டு எடுத்து தோல் நீக்கி வைக்கணும். 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். 3 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனுக்கும் குறைவாக தனியாத்தூள், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுக்கணும். 1 கோலி குண்டு அளவு புளி எடுத்து ஊற வைக்கணும். 2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வைக்கணும். 5 லிட்டர் குக்கரை எடுத்து வாணலியில் காய்ந்ததும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கறிவேப்பிலை சேர்க்கணும். பின்னர் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து கிளறணும். அடுத்து பூண்டு சேர்த்து 10 நிமிடம் கிளறி விடணும். பின்னர் தக்காளி சேர்த்து 10 நிமிடம் கிளறணும். பின்பு தக்காளி வெங்காய பச்சை வாசனை போன பின்பு அரை மணி நேரம் ஊற வைத்த துவரம் பருப்பை சேர்க்கணும். பின்பு 1.5 டம்ளர் தண்ணீர் விட்டு கிளறி குக்கரை மூடி வைத்து வேக விடணும். 3 விசில் வந்தவுடன் குக்கர் மூடியை திறந்து அதை ஸ்பூனால் கிளறி விடணும். பின்பு அதில் நறுக்கிய சுரைக்காயை சேர்த்து அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி எடுத்து வைத்த உப்பை சேர்த்து கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு வேக விடணும். 3 விசில் வந்தவுடன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி குக்கர் மூடியை திறந்து பின்னர் ஸ்டவ்வை எரிய விட்டு எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் போன்றவற்றை சேர்த்து கிளறி விடணும். பின்பு கொஞ்சம் எடுத்து வைத்த புளி கரைசல் சேர்க்கணும். பின்னர் 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கிளறி மூடி போட்டு பாதி அளவு மூடி இருக்கும்படி வைத்து கொதிக்க விடணும். சரியாக 10 நிமிடங்கள் கொதித்த பின்பு ஸ்பூனால் கிளறி கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து 5 நிமிடம் மூடி வைத்து பின்னர் பாத்திரத்தில் சேர்த்து பரிமாறலாம். அரிசி சோறு, தோசை இவற்றுடன் காலை டிஃபன், மதிய உணவு இவற்றுக்கு இதை சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நீர்ச்சத்து மிகுந்த இந்த சுரைக்காய் சாம்பார் வெயிலுக்கு நமது உடல் சுட்டை தணிப்பதற்கும் வெயிட் லாஸுக்கும் உதவுகிறது. சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு சுரைக்காய். எனவே சுரைக்காய் ஒரு ஹெல்த்தி ஃபுட். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.